யோசிச்சு செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும்ட. எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமை அவசியம். நிதானமா இருக்கணும், பொறுமையா போகணும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. முன்ன பின்ன பார்த்து பக்குவமா நடந்துக்க. போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. போயிட்டு வா. சரிங்க தாத்தா, போயிட்டு வரேன் அப்பத்தா. இன்னும் ஒரு நெஞ்செழுத்தா இருந்தா கல்யாணத்தை பண்ணி ஒரு புள்ளைய பெத்துட்டு ஊர்ல உள்ளவள கூட்டிக்கிட்டு ஊர் சுத்துறதும் பத்தாம சொத்தை வேற எழுதி வைக்கிறானா சொத்தை. அவங்க 2 பேரையும் அங்கனக்குள்ள பார்த்துட்டு சும்மா வம்பி விட்டுட்டு வந்த 4 இழுப்பு இழுத்து போட்டு குத்திட்டு வந்திருக்க கூடாது. என்ன நீலாம் பொம்பளையா இருக்க? ஐயோ ஆத்தா, அதையே நீங்க கேக்குறீங்க? அங்கனக்குள்ள என்னையவே ஒரு வார்த்தை பேச விடலைன்னா பாருங்களேன், இது போய் அவங்க கிட்ட பேசுமா? இப்படி பேசக்கூடாதுன்னு விட்டதுனால தானே இந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டி இந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி தெரியுறேன். அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுல சுப்பிரமணி. அப்படித்தாங்கய்யா எனக்கும் தோணுது. இன்னும் டைவர்ஸ் கூட ஆகாம அப்படி கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு 2 பேரும் எப்படி தெரியுமா புருஷன் முண்டாட்டி மாதிரி ஜோடி ஓட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. பார்க்க எனக்கு ஆத்திரம் தாங்கல. ஆரம்பத்துல இருந்தே இவ கொடுத்த இடம் தானே இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். அத்தை, சும்மாவே மாமாக்கு உடம்பு சரியில்லை. என்னால ஏன் எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? என் தலையில இதுதான் எழுதியிருக்குன்னா விதிப்படி நடக்கட்டும். யாரும் எனக்காக எதுவும் கேட்டு கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் போய் கேட்டாலும் நியாயமும் கிடைக்காது, மரியாதையும் இருக்காது. என்னாலும் உங்க மரியாதையை நீங்க இழந்துடாதீங்க. ஆட சும்மா இருப்ப. என்ன ஆனா உனா உசுறுன்னு பெரிய இந்த உசுறு இப்படி இருக்கிறத காட்டில இருந்தா என்ன போனா என்ன? ஐயோ மாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வார்த்தையை விடாதீங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியாது. எனக்காகவோ என்னாலேயோ யாரும் கஷ்டப்பட வேணாம். ப்ளீஸ் இதை இதோட விட்டுருங்க. இப்படித்தான் டவுசரையா, அங்கேயும் இதே மாதிரித்தான். என்னைய விட்டுருங்க, என் வாழ்க்கை இப்படித்தான் ஆயிடுச்சுன்னு அது பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வருது. கொஞ்சம் கூட அந்த பிள்ளைய நினைச்சு புரிஞ்சே பார்க்க மாட்டேங்குது. எதை விட சொல்றா இல்ல எதை விட சொல்றான்னு கேக்குறேன். இப்படி விட்டு தானே இந்த நிலைமையில வந்து நிக்குது. இங்க பாருடா சுப்பிரமணி, பத்திர ஆபீஸ்க்கு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அங்க உள்ளவங்கெல்லாம் இந்த வரட்ட வந்து சொல்லிடுவாங்கிறதுனால தானே அவன் விஏஓ மூலியமா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் நம்ம என்ன செய்யணுமோ அதுபடி செய்யணும். கண்டிப்பா பத்திரம் கை மாறக்கூடாது. அவளுக்கெல்லாம் அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம என்ன கேன பயலுகள? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். விஏஓ யாருப்பா இப்ப? ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மாதவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொருள் இருக்குங்கய்யா. அதனாலதான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காப்ல. 2 பேருக்கும் நல்ல பழக்கம் மாதிரி தாங்கய்யா தெரிஞ்சிச்சு. எப்படியும் அவரை வச்சு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, கமிஷன் கொடுத்து தானே ஏற்பாடு பண்ணுவேன். அந்த கமிஷனை விட 10 ரூபா நம்ம கூட கொடுத்து அவனை இந்த விஷயத்த பண்ண விடக்கூடாது. பத்திர ஆபீஸ்ல அவன் கையெழுத்து போறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் நின்று இந்த சொத்துல வில்லங்க இருக்கு, இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ஏதாவது ஒரு வழியில கேஸை போட்டு நிப்பாட்டணும். அதுக்குண்டான வேலைக்கான ஏற்பாடை செய்யப்பா சுப்பிரமணி. சரிங்கய்யா, அப்ப நான் முறைப்படி வக்கீல பார்த்து என்ன ஏதுன்னு விவரமா கேட்டுக்கிட்டு என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிருவோம். வயக்காடு கருவக்காடுன்னு கூட இல்லாம எப்படி நல்ல மெயின்ல இருக்கிற ஈசிஆர் ரோட்ல நிலத்தை கை வச்சிருக்கா பத்தியா? அப்ப அவ எப்பேற்பட்ட விவரக்காரியா இருப்பா? எடுத்த எடுப்புலையே மாப்பிள்ளை தான் வேணும், அந்த பையன் வேணும்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வாடா, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் தானே நிற்கணும். ஆனால் இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தெழுதி வாங்குறதுல குறியா இருக்கான்னா, அப்போ இவ எதுக்காக வந்திருக்கோம்னா அந்த நாய்க்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணுவானா? ஏதோ மை மந்திரம் போட்ட மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு அவள் பின்னாடியே தெரியிறானே, என்னத்தையும் போட்டுத்தான் வச்சிருப்பாளுகளோ. மைய போட்டாலோ மந்திரத்தை போட்டாலோ என்ன கருமத்தை போட்டோ என் குடும்பத்தை இப்படி வீணாக்கி போட்டாலே. எங்க இருந்து வந்தவன்னு தெரியலையே. என் குடும்பம் இப்படி வீணா போய் தலை தூக்க முடியாம நிக்குதே. என் குடும்பம் அப்படி ஒன்றும் இல்லாமல் தெருவில் தெரியும்னு நான் நினச்சி பார்க்கலையே. ஒத்த பிள்ளைய பெற்று ஓவியமாக வளர்த்து அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும். அவனை ஒரு நல்ல நிலைமையில வச்சு பார்க்கணும் தானே நான் பார்த்து வளர்த்தேன். அது இப்படி தருதலையாக வந்து நிற்கும்னு நான் நினைக்கலையே. இப்போ ஏற்பட்ட மருமக வாழ்க்கையவே வீணாக்கிட்டு கண்டவ பின்னாடியும் தெரியவான்னு நான் நினச்சி பார்க்கலையே. ஆத்தா விடுங்க, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கியே? உங்க வளர்ப்புல என்ன தப்பு இருக்கு? அவன் பழகுன விதத்துல இப்படி பழகிட்டு வந்திருக்கான். எல்லாம் சரியா போயிடும், பாத்துக்கறலாம். நீ இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு உனக்கு முடியாம போச்சுன்னா ஒன்னு யார் இப்ப இழுத்துக்கிட்டு பாக்குறது? நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தலையில எழுதியிருக்கு. காலம் போன காலத்துல மண்ணுக்கு மண்டையை நீட்ட வேண்டிய காலத்துல இதெல்லாம் வாங்கி கட்டணும்னு நம்ம எழுத்துல எழுதி இருந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தாண்டி போகணும். அதுக்கு அழுது என்ன பிரயோசனம்? ஆக வேண்டியதெல்லாம் பார்க்கணும். அந்த புள்ள முகத்தை பாருங்க.
ஒரு பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அவ புருஷனும் இல்லாம குடும்பமும் இல்லாம தவிக்கிறதையும் கண்ணால பார்க்க முடியலையே. இப்ப ஏற்பட்ட மருமகளை வச்சு வாழ்றதுக்கு துப்பு இல்லாத வயலா போயிட்டானே, துப்பு கட்டவனா தெரியுறானே. அதை நினைச்சுத்தானே எனக்கு ஆத்தாத்து வருது, ஆத்தாத்து வருது. ஆத்தா, இதெல்லாம் கேள்விப்பட்ட உனக்கே இப்படி ஆதங்கமா இருக்கே. கண்ணால கட்டின புருஷனை கண்டவளோடையும் சோடி சேர்ந்து பார்த்த அந்த அக்காவுக்கு எப்படி இருக்கு? நீங்க தான் 2 பேரும் தைரியத்தை சொல்லி அந்த அக்காவை தேத்தி விடணும். அதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து அழுது அது மனசு ரொம்ப வேதனையாக்காதியே. அடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சு விடுங்க, பாவம் இல்லையா? பாவாடை சொல்றது நெசந்தானடி குப்பம்மா. அவ கண்ணு முன்னாடி அழுது என்னத்துக்காக போகுது? அந்த பிள்ளைக்கும் வேதனை தானே. இனிமே நம்ம என்ன ஆகணுமோ அதை பார்ப்போம். சுப்பிரமணி ஐயா, செத்த உடனே வக்கீல பார்த்து இதுக்கு என்ன செய்யணும்னு கொஞ்சம் கேளியா. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். நான் சாயங்காலம் அவர் வீட்டுக்கே போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்க ஐயா. நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. சரியா? பெத்த உள்ள மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்லை, நீ தான் பார்த்துக்கிறன்னு. நான் பார்த்துக்கிறேன் டவுசரியா. எனக்கு கூட பிறந்தவ ஒருத்தி இருந்து அவளுக்கு வாழ்க்கை இப்படி ஆயிட்டா நான் என்னன்னு கவனிக்க மாட்டேனா? அது மாதிரி தானே மாடன் எனக்கும். அடடே, இந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா? இந்த மாதவன் இந்த சொத்து மாற்ற பத்தி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எது எப்படியோ, நாட்டாமட்டும் பங்காளி, பங்காளிட்டும் நாட்டாமேன்னு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கதையா. இந்த விஷயத்த உடனே போய் மாதவன் காதுல போட்டு வைக்கணும், இல்லைன்னா பெரிய சிக்கல் ஆயிருமே. என்னன்னு பாப்போம். கடவுளே, இந்த மாதிரி கொடுமை எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாம ஏன் நடக்க மாட்டேங்குது? எல்லாத்தையும் ஏன் என் கண்ணில் காட்டுற இறைவா? நான் என்னடா பாவம் பண்ணேன்? கடவுள் தான் எல்லாமேனு நம்பினது தப்பா, இல்ல கட்டினவன் தான் எல்லாமேனு அவனுக்கு மட்டுமே முந்தான விரிச்சது தப்பா? ஒழுக்கமா வாழணும்னு நினைச்சு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு அடி உத மெதின அத்தனையும் வாங்கிட்டு எத்தனை காலம் வாயை திறக்காம இருந்தது தப்பா, இல்ல அதன் விளைவா ஒரு பிள்ளைய பெத்தது தப்பா? அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்க முடியாம இப்படி கஷ்டப்படுறது தப்பா? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் என்ன இறைவா தப்பு பண்ணினேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? அம்மா, நம்ம எங்கேமா போறோம்? ஏன்டா போற இடம் வர்ற இடம் எல்லாத்தையும் சொன்னாத்தையும் கூட வருவியானே? இல்லம்மா, எங்க போறோம்னு தெரிஞ்சா ஹாப்பியா வருவேன்ல, அதுக்கு தான் கேட்டேன். உங்க அப்பத்தாவும் தாத்தாவும் அம்சாச்சித்தியை விடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இன்னைக்கு டேல நம்ம ஃபுல் டே என்ஜாய் பண்ண போறோம். அதனாலதான் அப்பா நம்மள ஊர் சுத்த கூட்டிட்டு போறாரா. ஐ, அப்ப ஊட்டி போலாமாமா? ஊட்டி கூட விட மாட்டாரு இந்த மனுஷன். ஊட்டி போவாராம்ல, அவ்வளவு தூரம்லாம் இல்லடா. அப்ப கொடைக்கானல் போறோமாமா? ஒரு கொடை கூட வாங்கி தர மாட்டாரு இவர். கொடைக்கானல் கூட்டிட்டு போறாராக்க, அங்கேயும் இல்லடா. அப்ப மூணார் போறோமாமா? மூத்தரச்சந்தில போய் முட்டிக்கிட்டு வேணா நிக்கலாம், மூணாரெல்லாம் போலடா. அப்ப எங்கேமா போறோம்? டேய் பேசாம வாடா, போற இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்ல, அப்புறம் என்ன? எங்க போறோம்னு சொல்லுப்பா. ஏங்க, புள்ளதான் ஆசைப்படுறான்ல, பேசாம ஊட்டி கொடைக்கானல் மூணாறுன்னு எங்கேயாவது போயிட்டு வந்துருமா? இந்த வருஷம் லீவை எங்கேயாவது வெளியில போய் என்ஜாய் பண்ணது மாதிரி இருக்கும்ல. போவாங்க. ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கெல்லாம் பர்ஸ்ல பணம் இல்ல, பேசாம வாங்க இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வருவோம். உள்ளூரை சுத்தி பாக்குறதுக்கு தான் இம்புட்டு பில்ட பாக்க. அதுவும் வேணாம்னா சொல்லிரு, பேசாம வீட்லயே இருந்துருவான். எப்பா மனுஷா, போறதான் போற, எங்கேயாவது கொஞ்சம் லாங் டிராவலா போ. ஒரு பீச்சு கீச்சு அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போலாம்ல. சும்மா இப்படி போயிட்டு அப்படி சுத்திட்டு வர்றதுக்கா வண்டி எடுத்துட்டு வர்றோம்? உங்க அம்மா இல்லாத நேரத்துல தாங்க இந்த மாதிரி எல்லாம் போக முடியும். அதுக்காகத்தானே சொல்றேன், கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? சரி வா, ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. உனக்கு எங்கெல்லாம் அந்த ஊருக்குள்ள போகணும்னு சொல்லு, எல்லா இடத்துக்கும் போயிடுவான். அப்பா பீச் போலாம்ப்பா. பீச்சுக்கு தானடா போனேன், போகலாம். ஆமா, அங்கேதானே செலவே இருக்காது. இப்படி தண்ணியில காலை நினைச்சு 10 ரூபாய்க்கு சுண்டலை வாங்கி கொடுத்து விரட்டிட்டு வரலான்னு இந்த மனுஷன் அதுக்கு பிளான் பண்ணுது. இவன் வேற எங்கேயாவது கேளுடா. ஏய், பேசாம வாய மூடிட்டு. அப்பா உச்சா வருதுப்பா. இப்பதானடா பாதி தூரம் வந்திருக்கோம், அதுக்குள்ள உச்சா வருதுங்கிற? டேய், நடு ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு உச்சா வருதுன்னா என்னடா அர்த்தம்? உச்சாக்கு எப்படிமா இது நடு ரோடுன்னு தெரியும்? உச்சா வருதுமா, ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. ஏங்க, என்ன பண்ணி தொலைகிறது? எங்கனையாவது பார்த்து நில்லுங்க, சின்ன பையன் தானே, நிக்க வச்சு அடிச்சு விட்டு கூட்டிட்டு போவோம். உங்களெல்லாம் அவுட்டிங் கூட்டிட்டு வந்துட்டாலும் நிக்கிறேன், வந்து தொலைங்க. என்னடா கிச்சா ஆச்சா? ஆயிக்கிட்டே இருக்குமா. சீக்கிரம்டா, நமக்கு கிடைச்சிருக்கிறதே கொஞ்சம் டைம், அதையே இப்படி வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. முடிஞ்சுமா. அப்பாடா, ஓடியா நல்லா போயிட்டீலடா. நல்லா போயிட்டேம்மா, முடிஞ்சது. வெரி குட். சரி வா, அப்ப கிளம்பலாமா? அடுத்து எங்க போகலான்னு அப்பாட்டி கேட்போம். அம்மா, இப்ப என்னடா? லைட்டா பசிக்குதுமா.
ஏலே வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டா வந்திருக்கோம். அதுக்குள்ள 2க்கும் 1க்குன்னு போய் இப்ப பசியில கொண்டு வந்து நிக்கிற. எப்ப தாண்டா ஊர் சுத்தி பாக்குறது? இன்னைக்கு ஒரு பொழுது தாண்டா இருக்கு. அத்தை கிழவி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆப்புதான் தெரியுமா? அதுக்கு என்னம்மா செய்யறது, போக போக பசிக்குதுமா. அதுக்குத்தான் போகாம இருக்கணும்னு சொல்றது. போற இடத்துல எல்லாம் போய்கிட்டே இருந்தா இப்படித்தான். அம்மா சரி வா, உங்க அப்பாட்ட கேக்குறேன். மனுஷன் வேற. என்னடி அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஏங்க தம்பி வீட்லயே ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், வெளியில வந்தாதான் ஏதோ வேணும்னு கேக்குறேன். அதை அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது வாங்கி கொடுங்க, ஒரு ஜூஸாவது வாங்கி கொடுங்களேன். என்ன பண்ணி தொலைகிறது? உங்களை எல்லாம் நம்பி வெளியில வந்தேன்ல, என்னைய சொல்லணும். ஏங்க என்னங்க நீங்க அதுக்காக பொண்டாட்டி பிள்ளையில வெளியில கூட்டிட்டு வந்துட்டு பட்னியாவேவா கூட்டிட்டு போக முடியும்? ஏதாவது வாங்கி கொடுங்க. ஜூஸ் மட்டும் போதுமா? ஜூஸ் மட்டும் எப்படிங்க போதும்? பப்ஸு சிப்ஸு ஏதாவது. அதானே, ஏதாவது திண்டுக்கிட்டே தெரியணும். ஆத்தாளுக்கு மேலே மயம், மயனுக்கு மேலே ஆத்தா. சரி, நான் போய் ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். நீ வண்டியும் பார்த்துட்டு பிள்ளையும் பார்த்துக்க. சரிங்க சரிங்க, முட்டை பப்ஸா வாங்கிட்டு வாங்க. வெஜ் பப்ஸ் எனக்கு பிடிக்காது. அம்மா, நான் மட்டும் பசிக்குதுன்னு சொன்னா திட்டுற, இப்ப நீ மட்டும் அப்பா கிட்ட முட்டை பப்ஸ் கேக்குற? அப்படி இல்லைடா நான் பெத்தமேனே. அம்மாவுக்கும் வயிறு இருக்குல்ல, எனக்கும் பசிக்கும்ல, அப்போ நானும் சாப்பிடணும்ல. உன்னை பார்க்கறதுக்காகவாது எனக்கு தெம்பு வேணும்லடா. அதுக்காகத்தான் அம்மா உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மா ரொம்ப நடிக்காத, அப்படியே தெரியுது. தெரியுதோ? ம் இதெல்லாம் மட்டும் வாய்க்கிலேயே பேசு, ஆனா பரீட்சையில ரேங்க் மட்டும் எடுத்துறாத. வா வண்டியில உட்காரு. அத்தை கிழவி எதுக்கு இப்ப போன் பண்ணுது? ஊருக்கு போனாலும் நம்மள நிம்மதியா இருக்க கூடாது போலயே. ஹலோ, சொல்லு அத்தை கிழவி. ஹலோ. யாருமா? அப்பத்தாவா? ஆமாடா, வீட்டுல இருந்தாலும் நம்மள நிம்மதியா இருக்க கூடாது, வெளியில எங்கேயும் போய் தொலைஞ்சாலும் நம்மள நிம்மதியா இருக்க கூடாது. ஒய்யாம போன் அடிக்கிட்டு எப்படி டிஸ்டர்ப் பண்ணது பாரு. இரு, டவர் கிடைக்கல, அங்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. ஹலோ. சொல்லு அத்தை கிழவி, கேக்குதா கேட்கலையா? ஹலோ. ஐயோ, 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. எனக்கு இப்ப போர் அடிக்குது, விளையாட இங்க ஒண்ணுமே இல்லையே. அத்தை கிழவி கேக்குதா இல்லையா? கேக்குது எல்லாம் கேட்கத்தான் செய்தி. எனக்கு என்ன செய்றிய? என்ன செய்யறது? நீ இல்லாத கவலையில மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு எப்போ வரும் எங்க அத்தை கிழவின்னு ராகம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இல்லையே, ஆள் இல்லாத தைரியத்துல இருதேன் சாக்குன்னு என் புள்ளைய கூட்டிட்டு எங்கேயோ டூர் போயிட்டதால கேள்விப்பட்டேன். ஆளே இல்லைனாலும் ஆன்மா அப்புறம் இங்கேதான் இருக்கும் போல கிழவிக்கு. அத்தை கிழவி, உனக்கு யார் சொன்னாதெல்லாம்? ஆமா, டூர் போவாங்க டூர். அந்த மனுஷன் காலையிலேயே கிளம்பி ஆபீஸ் போயிருச்சு, நாங்க எங்க டூர் போறோம்? என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என் புள்ள எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா போட்டு வாங்கினேன். போய் சேர வேண்டிய வயசுல போட்டு வாங்குதான் பத்தியா? இந்த கிழவி மாமியாரா இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரத்தான் போகணும். என்னடி முணுமுணுக்கிற? அங்கிட்டு இங்கிட்டு போகாம பொம்பளையாச்சுருவமா புருஷன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீட்டுல இரு. என் பேரனை பத்திரமா பாத்துக்க, சரியா? அப்ப நான் வைக்கவா? ராத்திரிக்கு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவோம். ஏதாவது மாவு ஆட்டி வை, தோசை ஊத்துறது மாதிரி. வர்றதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணி வைக்கிடியே. ஹோட்டல்ல செலவழிச்சா காசு உறப்பட்டது வரேன். சரி சரி, வாங்க வாங்க. இந்த கிழவி கூட ஒரு பிள்ளையை பெற்றுக்க கூடாது. அந்த மையம் வீட்டில் 10 நாள், இந்த மையம் வீட்டில் 10 நாள்னு பொழப்பு போகும். ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு ஓயாமல் இங்கனையே கடந்து உசுர வாங்குறாளே. அங்கிட்டு இங்கிட்டு போனாத்தானே நம்மளும் எங்கேயாவது டூருக்குன்னு போக முடியும். ஐய ஆத்தாடி ஆத்தா, நம்மளாவது 2 பிள்ளையை பெற்றுறணும். அப்போ தான் 2 வீட்டுக்கும் போயிட்டு வரணும். இதுக்காகவே அடுத்த அட்டம்ப்ட்லேயே 2 ரெடி பண்ணுறேன். என்ன சம்மந்தி, மருமகள்கிட்ட போனா? ஆமா சம்மந்தி, அவ ஒரு கூறு கட்டவ. வீடு வாசல் எல்லாம் அப்படி எப்படி திறந்து ஓட்டுட்டு எங்கிட்டாவது எவ வீட்டுக்காவது கதை பேச போயிருவ. அதான் அவகிட்ட ஒழுங்கா வீட்டுல இரு, ராத்திரிக்கு வந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராத்திரிக்கு வீட்டுக்கு போயிருவீங்களா? உங்களை விட்டா தானே போவீங்க. இந்தாங்க இந்த பாதாம்பழம் குடிங்க. ஒத்தையில பிள்ளைய வருதுகளேன்னு கூட்டிட்டு வந்தோம், அப்புறம் வந்தாச்சு விட்டாச்சு. இன்னி என்ன வேலை இருக்கு? இன்னி கிளம்ப வேண்டியதானே. அங்கே உள்ள பாடு சூடையும் பார்க்கணும்ல. சாயங்காலத்துக்கு கிளம்பிடுறோம், போயிட்டு வர்றோம். வீட்லயே உங்களுக்காக செஞ்சேன் பாதாம்பால், சூடா இருக்கு. முதல்ல இதை குடிங்க சம்பந்தியம்மா. அத்தை வா அம்சா, இந்த உங்க அத்தை பாதாம்பால் செஞ்சிருக்காங்களாம் வீட்லயே, குடிக்கிறியா? பாதாம்பால் குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, ஊருக்கு எதோ கிளம்புறீங்கன்னு பேச்சடிப்பட்டுச்சு. எப்ப கிளம்புறீங்க? சாயங்காலம் கிளம்புற முடியே. ஓ, காலையில வந்து விட்டுட்டு சாயங்காலம் ஊருக்கு போறீங்க. நல்லா இருக்கே. அப்ப இனிமே நானும் வீட்டுக்கு வந்துட்டு காலையில பார்த்துட்டு சாயங்காலம் கிளம்பிடட்டுமா? அதைத்தாமா அம்சா நானும் சொல்றேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து பொண்ணு எப்படி வாழ்றா என்ன ஏதுன்னு வந்து இருந்து பார்த்தா தானே தெரியும். அங்க இருந்து அவள்கிட்ட போன்ல பேசுறத மட்டுமே வச்சுக்கிட்டு அவ நல்லா இருக்கான்னு நினைக்க கூடாதுல்ல. வந்து 4 நாள் இருந்து பார்க்கணும்னா எங்க கேக்குறாங்க?
என்ன சம்மந்தி அம்மா, என் பிள்ளை எப்படி வாழ்றான்னு வந்து இருந்து வத்ததான் தெரிஞ்சுக்கிறணுமா? அப்படி இல்லை சம்மந்தி, மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் கட்டி இருந்தாலும் நீங்களும் வந்து இருந்து பார்க்கணும்ல. அவ வாழ்ற அழகை பார்த்து நீங்க ரசிக்க வேணாமா? ஒரு 4 நாள் இருங்க. அவருக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அண்ணன் கிட்ட அவர் பேசிப்பாரு. அண்ணன் ஊர் வேலையெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு ஒதுக்கி வைக்கட்டும். நீங்க அம்சா கூட இங்க 4 நாள் இருந்துட்டு தான் போகணும். ஆமா அத்தை, நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும். நீங்களும் மாமாவும் 4 நாள் இங்கே தான் இருக்கணும். என் கூட இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அவங்க அக்கா காரியை விட்டுப்புட்டு என்னன்னடி எனக்கு இருக்க மனசு கொள்ளாதே. அக்காவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அக்கா ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். மாமியாள் மருமகளும் இருக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியே, இனி என்ன செய்கிறது? சரி இருக்கேன். 4 நாள் இருக்க முடியாது, 2 நாள் இருக்கேன். அப்பாடா, 2 நாளாவது இருக்கேன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே சந்தோஷம்தான். பாப்பா எங்கடா கிச்சா உங்க அப்பா இன்னும் வரலையா? இன்னும் காணுமா? இந்த மனுஷனை போய் வாங்கிட்டு சொன்னதுக்கு நம்மளே போய் உட்காந்து குடிச்சிட்டே வந்திருக்கலாம்டா. என்ன பண்றீங்க 2 பேரும்? ஏங்க ஒரு ஜூஸ் பப்ஸ் வாங்க இம்புட்டு நேரமா? எல்லாம் வாங்கிட்டு வர வேணாமா? சரி ஜூஸை கொடுங்க. அவனுக்கு தானடி பசிக்குதுண்ணா. ஏன் அவனுக்கு தான் வாய் இருக்கு, எங்களுக்குலாம் வாய் இல்லையா? அட கொடுங்கங்க. இந்தா குடி. ஒன்னாலதான் அவன் கெட்டு வீணா போயிருக்கான். அவனுக்கு வயிற்று பசிக்கிறதுக்கெல்லாம் நானா காரணம்? ஆட அந்த 10 ரூபா ஜூஸுக்கு என்னென்ன பேச்சு? கொடுங்க. இந்தாடா நீனும் குடி. அப்பா முட்டை பப்ஸ். இந்த கவர் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான் இருக்கு, போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். இப்ப இந்த ஜூஸை குடி. சரி அதான் ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சுல, வாங்க வண்டி எடுப்போம், டைம் ஆயிடுச்சு. சரி வாங்குங்க. இப்பவே வெயில் இந்த அளவுக்கு மண்டை புழக்குது. இனி போக போக எப்படியோ அதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவோம். அத்தைகளை வர்றதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்தா போதும். எங்கடி வண்டி சாவி? வண்டி சாவியை நான் எங்க பார்த்தேன்? நீங்க வண்டியிலே வச்சுட்டு போனியா? ஆமா, சாவி வண்டியில தானே இருந்துச்சு, நீ கூட தானே இருந்த. ஐயோ, அது வண்டி சாவியா? ஐயோ வண்டி சாவியாவா? ஏய், வண்டி சாவி என்னடா செஞ்ச? விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சாவியை தூக்கி போட்டு விளையாண்டேன்ப்பா. அப்புறம் டிக்கிக்குள்ள சாவியை போட்டு பத்திரமா இருக்கட்டும்னு அமுக்கி விட்டுட்டேன். அமுக்கி விட்டுட்டியா? அட லூசு பயலே, வண்டி சாவியை தூக்கி டிக்கியில போட்டு அமுக்கி விட்டுட்டா வண்டி லாக் ஆயிரும்டா. இப்ப சாவியை எப்படி எடுக்கிறது? என்னடி நீ பக்கத்துலயே இருக்க, கூட இருந்து பாத்துக்கு வேண்டானடி விட்டுட்டு போனேன். இப்படி சாவியை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருந்திருக்கேன். என்னடி பண்ண இவ்வளவு நேரம்? ஏங்க அத்தை கிழவி ஃபோன் பண்ணிச்சேன்னு அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள இவன் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கேன். இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா, உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு 2 பேரும் அம்மா மயிலும் நடந்தே 2 கிலோமீட்டர் போய் சாவி எடுத்துட்டு வாங்க போங்க. எங்க போய் எடுத்துட்டு வர? வண்டி சாவி இன்னொன்னு வீட்டுல இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு வாங்க. நான் அந்த கடையில உட்காந்துருக்கேன். இன்னொரு வண்டி சாவி வீட்டுல இருக்கா? அதுக்கு முதல்ல வீட்டுக்கு போகணும்ல. ஆமா, நடந்தே போய் எடுத்துட்டு வா, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இந்த இவனையும் கூட்டிட்டு போ. ஐயோ, வீட்டுல இருக்கிற வண்டி சாவி எடுக்க வீட்டு சாவி வேணும்ல. ஏன் வீட்டு சாவிக்கு என்ன? வீட்டு சாவி கையில இருந்தா தொலைஞ்சிரும்னு ஸ்கூட்டி சாவியில கோர்த்து போட்டு இன்னொரு வீட்டு சாவி அத்தை கிழவிட்ட இருக்கு. இப்ப அத்தை கிழவியும் இல்ல, ஸ்கூட்டி சாவியும் இல்ல. என்னங்க பண்றது? ரயில் வர்ற நேரத்துக்கு தண்டவாளத்துல போய் தலையை வச்சுட்டு படுறி. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு அமுகு டுமுகள் அமால் டுமால்.